ஸோ ஹலோ எவ்ரிஒன் கைஸ் வணக்கம். நம்ம வந்து இவ்வளோ நாள் வீடியோ போடாமல் இருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வீக் 2 வீக் கிட்டே இருக்கும். ஸோ எதுக்கு நம்ம இவ்வளோ நாள் வீடியோ போடாமல் இருந்தோம்னா, ஸோ ஒரு மெயின் ரீசன் ஒன்று இருக்குது. ஸோ நான் அது வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த வீடியோ எதுக்குன்னா வந்து நம்ம எப்பவுமே வந்து வீடியோ போட சொல்ல வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லுவோம். ஸோ இது எதுக்கான வீடியோ, ஸோ இது ஆஃபர் வீடியோவா, இல்லைனா சேலுக்கான வீடியோவா, இல்லை ஃபார்ம் அப்டேட் பண்ணுற வீடியோவா, ஸோ அந்தமாதிரி சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது எதுக்கான வீடியோனா வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு 2-3 வெரைட்டியில் வந்து நிறைய பேர் இருக்குது. ஸோ அவைலபிளாக இருக்குது. அது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதையும் பாருங்கள். அதே மாதிரி நம்மக்கிட்ட எப்படி சொல்கிறது, இந்த 1.5 வாரம் 2 வாரம் வீடியோ போடல. ஸோ அதுக்கான ரீசனும் நான் சொல்கிறேன் என்ன எதுன்னு. நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து நிறைய பேர் லெஃப்ட் ஆகிட்டீங்க. ஏன்னா வந்து நம்ம வீடியோ ஒழுங்காக போகிறதில்ல, அதேமாதிரி அப்டேட் கொடுக்குறதில்லன்னு புரியுது. பட் ஆனால் என்னென்னா வந்து நம்மளுக்கு இங்கே நடந்தது வந்து தெரியல. ஸோ நம்ம சொன்னால் தான் தெரியும். ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு வீடியோவாக போடலாம். எதுக்கு இந்த மாதிரி லேட் ரிப்ளே அப்புறம் வந்து அப்டேட்டு இந்த மாதிரி வீடியோ எதுவுமே போஸ்ட் போடல அப்படின்றது ஒரு ரீசன் இருக்குது. நான் அது உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னா வந்து எப்படி சொல்கிறேன்னா வந்து நம்ம ஃபார்மில் வந்து இந்த மாதிரி செவுறு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி செவுரில் வந்து பின்னாடி ஃபுல்லாக காம்பவுண்டு அந்த மாதிரி இருக்கும். ஸோ யாரோ வந்து அந்த மரத்தெல்லாம் பூச்சி உடச்சி எக்ரி குச்சி ஸோ இந்த மாதிரி இருக்க ஃபிஷ்ஷெல்லாம் வந்து எதெல்லாம் வந்து பேராக நம்ம போட்டு ப்ரீடிங் போட்டு வச்சுருந்தோமோ ஸோ மொத்தமே எடுத்துன்னு போயிட்டுருக்காங்க. ஸோ அது வந்து போன வாரத்துக்கு இல்லாமல் ஒரு 3 வாரம் நடந்தது. ஸோ இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாக் வந்து ஒரு 10 பேர்கிட்ட ஸ்டாக் இருந்துச்சு, ஃபுல் கோல்டு இருந்துச்சு, அல்பினோ ஃபுல் ரேட்டு, ஸோ எல்லாமே இருந்தது தான். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணிக்கிறாங்கன்னா வந்து ஒரு 1.5 வாரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி செவுறு இருக்கிறதுனால வந்து இது ஃபுல்லாக எகிரி குடிச்சு யாரோ எடுத்துன்னு போயிட்டுருக்குறாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக நான் இந்த சைடே வரல. இன்றைக்கி ரொம்ப வேலை இருந்துச்சு, நான் வரல. மறுநாள் பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கும்போது பார்த்தா மொத்த மீனுமே இல்லாமல் போயிட்டுக்குது. ஸோ நீங்களே பாருங்கள். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பேர் தான் விட்டு வச்சுட்டு போய்க்கிறாங்களே, யாருன்னே தெரில. ஸோ அது வந்து நம்ம பார்த்துன்னு இருக்கோம், யார் அது தேடிட்டு இருக்கோம். கேமரா இங்கே எதிர்த்து வீட்டில் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துன்னு இருக்கோம். ஸோ எது யார் எங்கெங்கே வந்துன்னு போயின்னு இருந்தாங்க அதுமாதிரி பார்த்துன்னு இருக்கோம். சீக்கிரமாக பார்க்கலாம், அது என்ன எதுன்னு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் வந்து நம்ம இங்கே ஒரு கேமரா மாதிரி சும்மா இந்த லாஸ்ட்டு இந்தமாதிரி கேமரா மாதிரி ஒரு இடத்துல ஃபிட் பண்ணலான்னு இருக்கோம். ஏன்னா வந்து நம்ம ஃபார்ம் வந்து கொஞ்சம் பெருசாகினே வருது. ஸோ அந்தமாதிரி டைமில் வந்து இந்தமாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஈஸியாக உள்ளே வராங்க, எடுத்துன்னு போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து இது ஃபுல்லாக நம்ம இன்னும் கொஞ்சம் ஹைட் ஏற்றி ஸோ கிளாஸ் பீசஸ்லாம் வச்சு ஸோ அது வந்து ஃபுல்லாக மெயின்டைன் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அந்த டைம் வரைக்கும் நம்ம என்னன்னா வந்து வீடியோ ஒழுங்காக வராது. ஸோ சேலிங் வீடியோ எதுவுமே இருக்காது. அதேமாதிரி நம்ம வாட்ஸ்அப்லேயும் அப்டேட் பண்ணின்னு இல்லை. ஸோ அதை வந்து இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுனால வந்து இந்த வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணுறதுனால வந்து நம்ம வீடியோ கொஞ்சம் போடாமல் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். பட் என்னென்னா வந்து இந்த ரீசன் சொல்லிடலாம். ஏன்னா வந்து நம்ம 1.5 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு வீடியோ போட்டு. நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்குறீங்கன்னா ப்ரோ எதனா ஆஃபர் இருக்கா, இல்லை ஃபிஷ் எதனா அவைலபிளாக இருக்கா அந்தமாதிரி கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து நம்ம எல்லாருக்கும் ஒருத்தருக்காக நம்ம தனித்தனியாக சொல்லின்னு இருக்க முடியல. ஸோ அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிடுறோம். ஸோ அதனால் வந்து இந்தமாதிரி ஒரு ரீசன்னால் தாங்க நான் கொஞ்சம் வீடியோலாம் ஸ்டாப் பண்ணி வச்சிட்டேன். அதுவும் இல்லாமல் வந்து இந்தமாதிரி எடுத்துன்னு போகிறதுனால அந்த இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு. நம்ம கஷ்டப்பட்டு அது ப்ரீட் பண்ணி ஸோ சேல் பண்ணுற அளவுக்கு வச்சுருந்த பொழுது யாரோ ஒருத்தர் யாருன்னே தெரியாதவங்க நம்மளுக்கு எடுத்துன்னு வந்து டக்குன்னு எடுத்துன்னு போயிட்டுருக்காங்க. நம்ம மறுநாள் வந்து பார்க்க சொல்ல பார்த்தா அங்கே இந்த இடத்துல ஃபிஷ்ஷே இல்லை. ஸோ அது பார்க்க சொல்ல எனக்கு ரொம்ப இதுவாகிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து நம்ம வீடியோ கூட போடல இவ்வளோ நாளாக. மற்றபடி வந்து இந்த ஃபிஷ்ஷுனால் ஸோ ஃபிஷ் எதாவது டெத் ஆகிடுச்சோ ஸோ இல்லைனா ஒர்க்னால் இந்தமாதிரி எதுலேயும் போடாமலாம் இல்லை. எப்படி இருந்தாலும் நம்ம போடுவோம். பட் ஆனால் ஃபிஷ்ஷே நம்ம இடத்துல வந்து காணாமல் போயிட்டு யாரும் எடுத்துன்னு போய்ட்டுக்கிறாங்கன்ற போது அதை நம்ம விசாரிக்கணும் இல்லையா. ஸோ யார் அது அதெல்லாம் பார்க்கணும். ஸோ அதெல்லாம் அதை பார்க்குறதுக்கு தான் நம்ம இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. ஸோ யார் அது என்ன இதுன்னு பார்த்துன்னு இருந்தோம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் டைம் இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கணுன்னா நம்ம கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும். ஸோ அதுக்கோசம் தான் ஒரு வேலை போயிட்டு இருக்குது. நம்ம சரி ஓகே, நம்ம அந்த கதை வேணாம். ஸோ நான் இந்த அளவுக்கு சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு மேலே அதை பற்றி எதுவும் பேசலாம். நம்ம வந்து இப்போ என்னென்ன சேலுக்கு இருக்குது ஸோ அதை மட்டும் பார்க்கலாம். சேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி மிக்ஸ்டு கப்பிலாம் இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து மிக்ஸ்டு கப்பியோட ஆஃபர்லாம் போடுங்க ப்ரோ, ரொம்ப நாள் ஆயிடுச்சு அது போட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. பாருங்கள், எல்லாருக்கும் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஃபுல்லாக மிக்ஸ்டு கப்பியோட ப்ரைஸ் தான் இருக்குது. இது மினிமம் ஒரு ஒன் மந்த்து கிட்டத்தட்ட அதுக்குள்ளேயும் வந்துடும். ஸோ அதனால் அது பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு மாதத்துக்கு கிட்ட வந்துச்சுன்னா நம்ம அந்த ஆஃபர் போட்டுருவோம். ஸோ இது என்ன ஃபிஷ்னால் வந்து மாஸ்கோவில் ப்ளூ வெரைட்டி. ஸோ உங்களுக்கு அந்த ஹெட்டில் ப்ளூ தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது தான் இந்த ஃபிஷ்ஷும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இது யாருக்குன்னா வேணும்னா கேளுங்க. அதேமாதிரி வந்து
ஒரு 2 வெரைட்டியில் தான் இருக்குது, பார்த்துங்க. ஸோ இது ஒரு வெரைட்டி. இதில் நம்மக்கிட்ட ஒரு 10-15 பேர் கிட்ட இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இது ஒரு வெரைட்டி ஹெச்பி பேஸ்டல் ஒரு ஒயிட் எக்ஸிட் வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுவும் நம்மக்கிட்டே இருக்குது. ஸோ காட்டுறேன் பாருங்கள். ஸோ சைஸ் வந்து நான் இந்த வீடியோவில் காட்டுற சைஸ் தான். ஃபீமேல் வந்து இந்த சைஸில் தான் இருக்கும். ஸோ பார்த்துங்க, ப்ரீடிங் சைஸ் தான். ஸோ ப்ரீடாக இருக்கும், எக் லோடடாக தான் இருக்குது. பட் ஆனால் அது வந்து ப்ரீடு இப்போதைக்கு நம்மளுக்கு குட்டி போடாது, ஒரு 1 வீக்காச்சும் ஆகும். இது வந்து மேலு. ஸோ இது நான் உங்களுக்கு தனியாக போட்டு காட்டுறேன். ஸோ பாருங்கள் நீங்களே. ஸோ தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பக்காவாக கலர் குவாலிட்டிலாம் வந்துட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த குவாலிட்டி இந்த ப்ரீடில் நான் சொல்கிற ப்ரைஸில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஒன்றா வாங்கினா 180 அந்தமாரி ரேஞ்சில் வரும். நீங்கள் 2ஆக வாங்க சொல்ல 350 தான் வரும், 350 சம்திங். ஸோ அப்படி ஒரு 3 பேராக வாங்க தந்தால் பேர் நம்ம 150 130 கிட்டே கொடுக்கலாம். ஸோ நீங்கள் இது வந்து 3 பேராக வாங்கினீங்கன்னா ஒரு பேர் 130 அந்தமாரி ரேஞ்சில் தருவோம். இது வந்து ஒரு பேரே வந்து 180 போயிட்டு இருக்குது. ஸோ இது வந்து மாஸ்கோ ப்ளூவில் வந்து ப்ரீடிங் பேர் இருக்கிற அந்த ஸ்டேஜில் இருக்க ஒரு ஃபிஷ் தான். ஸோ அதனால் வந்து 180 போட்டுன்னு இருக்கும் பேர். இதுவும் அதேமாதிரி தான். ஸோ 180 ஒரு பேர். ஸோ நீங்கள் ஒரு 2 பேராக வாங்கினீங்கன்னா 320 330 தருவோம். இதே நீங்கள் 3 பேர் வாங்கினீங்கன்னா 150 ஒரு பேர், அதாவது ஒரே ஒரு பேர் வந்து 150 அந்தமாதிரி ரேஞ்சில் தருவோம். ஸோ நீங்கள் பேர் இன்க்ரீஸ் பண்ண சொல்ல ப்ரைஸும் உங்களுக்கு கம்மியாகும். ப்ளஸ் கொரியர் சார்ஜும் வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான் ஆகும். நீங்கள் ஒரு பேர் ஆர்டர் பண்ணாலும் ஒரே கொரியர் சார்ஜ் தான், 5-6 பேர் ஆர்டர் பண்ணாலும் அதே கொரியர் சார்ஜ் தான். ஸோ இது ஒரு 2 பேரில் இருக்குது. கோல்டு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஃபுல் 24 கேரட் கோல்டோட ப்ரைஸ் தான் இது. ஸோ இது வந்து மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு சைஸ் வந்துச்சு. நிறைய பேர் வந்து நம்மகிட்ட இருக்கிற 24 கேரட்டோட கோல்டு அந்த ப்ரைஸ் கேட்குறீங்க. ஸோ ப்ரைஸு நான் அது பார்த்தீங்கன்னா 250 வரும். ஸோ இன்னும் நான் அதோட பேரண்ட் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பாருங்கள், பியூர் கோல்டு. சும்மா நீங்கள் சன்லைட்லாம் வச்சிங்கன்னா அப்படியே சரியான கலரில் இருக்கும். ஸோ இது வந்து 250. ஸோ இந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ப்ரைஸ் தரது. ஸோ 250. நிறைய பேர் 215 கொடுத்து வாங்க முடியாது ஒரு பேருன்னு சொல்கிறீங்க. சரி பரவாயில்ல, ஓகே. ஆனால் அதோட ப்ரைஸ் வந்து நம்ம மேல் ஃபீமேல் பார்க்குற அளவுக்கு அந்த ஸ்டேஜ் வந்துச்சு. ஸோ இது யாருக்குன்னா வேணாலும் கேளுங்க, நம்ம இது வந்து கம்மி ப்ரைஸாக பண்ணி தரலாம். ஸோ இதுவும் இருக்குது நம்மக்கிட்ட. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் ரெட் ஃப்ளவர் டாசல் இருக்கு இல்லையா, ஸோ அல்பினோ. அதுவும் வந்து 200 180 சொன்னால் எல்லாருக்கும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா வந்து நம்ம எல்லாமே 30-40 அந்தமாரி ரேஞ்சில் குத்து நின்றுட்டு இப்போ டக்குன்னு இந்தமாரி சொல்கிறோன்னு. பட் என்னென்னா வந்து அதெல்லாம் வந்து மிக்ஸ்டு கப்பி. ஸோ கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி பண்ணாலும் நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கப்பினால வந்து நம்ம கொஞ்சம் ப்ரைஸ் கரெக்டாக அது என்ன ப்ரைஸோ அதுதான் தர முடிதான் இருக்குது. ஸோ நம்மளால் கம்மி பண்ணி தர முடியும். ஸோ அதனால தான் வந்து செமி அடல்ட்டாக சொல்ல நம்ம ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துன்னு இருக்கோம். ஸோ இதுவும் நம்மகிட்ட செமி அடல்ட் ப்ரைஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து பிளாட்டினமில் டம்போ ஏர் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியுமா தெரியல, இது ஃபுல்லாக நம்ம ஒரு க்ரீன் வாட்டராக மாறிட்டு இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேங்க, இதோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி சைஸில் தான் இருக்குது. எனக்கு காட்டுறேன், அதுலேயும் போயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த ரேஞ்சில் வந்து ப்ரைஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ரைஸ் இருக்குது டம்போ இயர் தான். ஸோ இப்போ வளர தான் உங்களுக்கு அந்த இயர் குவாலிட்டி அண்ட் அந்த சைஸ் வளர தான் உங்களுக்கு தெரியும் இது டம்போ இயர்னு. ஸோ இதுவும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ அதாவது வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்கணும்னா உங்களுக்கு சைஸு அந்த செமி அடல்ட் சைஸ்லாம் இது வந்து நம்ம தரோம். ஏன்னா வந்து ஃபுல் ஸ்டேஜ், அதாவது அடல்ட் ஸ்டேஜ் வந்துச்சுன்னா அதுக்கு ப்ரைஸ் வேறு. ஸோ இப்போ வந்து செமி அடல்ட் ஸ்டேஜில் தரலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. ஏன்னா வந்து ப்ரைஸ் அப்படி தான் நம்மளால் கம்மி பண்ணியும் தர முடியும். ஸோ நான் அந்த குவாலிட்டி வந்து மெயின்டைன் வரும், உங்ககிட்ட வந்தாலும் மெயின்டைனாக இருக்கும். ஸோ அதனால் அது தந்துட்டு இருக்கோம். இது எல்லாமே வந்து சும்மா நார்மல் எப்படி சொல்கிறது ப்ரீடிங் விட்டு வச்சுருக்கிறது தான். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து மெட்டல் ப்ளூ. ஸோ இதுவும் அந்த ஹெட்டில் வந்து ப்ளூவில் பாப்பப் ஆகிற மாதிரி இருக்கும் சன்ஷைனில் பார்த்திங்கன்னா. ஸோ மெட்டல் பிளாக் நிறைய இடத்துல இருக்கும். ஸோ இது வந்து மெட்டல் ப்ளூ சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பேர் போட்டிருக்கும். ஸோ ப்ரீடிங் கோசம் இது வந்து டோப்பஸ் ப்ளூ சொல்கிறாங்க. ஸோ இதுவும் நம்மகிட்ட அவைலபிளாக தான் இருக்குது. ஆனால் வந்து என்னென்னா வந்து இப்போதைக்கு இதில் தான் இருக்குது, அதோடய ப்ரைஸ் தான் இருக்குது. ஸோ ப்ரைஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து
ஷார்ட் பாடி கோய். ஸோ இதுவும் அவைலபிளாக இருக்குது. பட் ஆனால் வந்து செமினல்ட்டில் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் சைஸ் பண்ணி தரலான்னு வச்சுருக்கோம். இதில் தெரியாது. ஸோ இது ஃபுல்லாக இதுவாக இருக்குதுனால நமக்கு தெரியாது. பட் ஆனால் நீங்கள் பார்க்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் கோய் கேப் இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் ஸ்டேபிள் லைன் தான். ஸோ இவ்வளோ தான் கேஸ் இந்த வீடியோ. ஸோ நம்ம எதுக்கு இவ்வளோ நாள் வீடியோ போடல, ஸோ அந்த ரீசன் வந்து சொல்லணும். ஏன்னா அப்டேட்டும் பண்ணாமல் இருக்கோம், ஒரு வீடியோவும் போடாமல் இருக்கோம். ஸோ நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் எதுவும் போடாமல் இருக்கோம். நானும் கொஞ்ச நாள் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கம்மியாகுது, வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க நிறைய பேர் லெஃப்ட் ஆகுறீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஸோ எதனால் நம்ம இவ்வளோ லேட் பண்ணுறோம் அப்படின்றது ஒரு கரெக்டான ரீசன் இருக்குது. பட் ஆனால் அது சொல்லாமல் இருந்தோம் இவ்வளோ நாள். ஸோ அதனால தான் வந்து நம்ம அந்த ரீசன் சொல்லிட்டோம். ஸோ இதுக்கு மேலே நம்மக்கிட்ட வந்து வீடியோ ரெகுலராக வரும். ஸோ இருக்கிற எல்லாத்தையும் போட்டு நம்ம ப்ரீட் பண்ணி ஃப்ரைஸ் எக்ஸ்ட்ரா எடுத்து நம்ம இனிமேட்டு இந்த மந்த் ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா வந்து நம்ம ஃப்ரைஸை வந்து சைஸ் பண்ணணும். ஸோ இருங்க காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது ஒரு வெரைட்டியோட ஃப்ரைஸு, இது ஒரு வெரைட்டியோட ஃப்ரைஸு, நெக்ஸ்ட் இது ஒரு வெரைட்டியோட ஃப்ரைஸு. ஸோ எல்லாத்துலேயுமே ஃப்ரைஸ் தான் இருக்குது. தெரியும் நினைக்கிறேன். ஸோ எல்லாம் போயிட்டு இருக்குது. ஸோ இதுலேயும் ஒரு வெரைட்டி ஃப்ரைஸு, நெக்ஸ்ட்டு இதுலேயும் ஒரு வெரைட்டியோட ஃப்ரைஸ் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ஃப்ரைஸ் நம்ம போட்டு வச்சுருக்கோம். ஸோ இது வந்து சீக்கிரமாக வந்துடும். ஸோ இதுலேயும் ஒரு வெரைட்டியோட ஃப்ரைஸ் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதேமாதிரி வந்து நம்மக்கிட்ட வந்து ஸ்னெயில்ஸ்லாம் வளர்ந்துட்டு இருக்குது. ஸோ ஸ்னெயில்ஸ் வந்து நம்மகிட்ட ஆர்டர் பண்ணுறேன் எல்லாேருக்கும் வந்து ஃப்ரீயாக தர போகிறோம். ஸோ ஸ்னெயில்ஸும் ஃப்ரீயாக இருக்குது. நீங்கள் வந்து 3 பேருக்கு மேலே, ஸோ அதாவது வந்து நம்ம 180 சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ 180 சொல்லியிருந்தோம், அது 180 சொல்லியிருந்தோம். ஸோ 3 பேராக வாங்கினா ஒரு பேரு 115 தருவோம். அதே மாதிரி ஸ்னெயில்ஸு அதாவது வந்து ஸ்மால் சைஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்து அடல்ட்லாம் கிடையாது. ஸோ இதெல்லாம் உங்கள் வீட்டில் வந்து ப்ரீட் ஆகாது. ஸோ இது வந்து மினிமம் ப்ரீட் ஆகணும்னா ஒரு 2 மந்த்தாச்சும் ஆகும். ஸோ நம்ம கொடுக்கும்போதே சொல்லி தான் கொடுப்போம். இது வந்து 2 மந்த்ஸ் ஆகும். ஸோ இது வந்து நம்ம ஒரு 10 ஸ்னெயில் கிட்ட ஃப்ரீயாக தருவோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளோட்டிங் பிளான்ட். ஸோ இது டக் பீட்டு சொல்லுவாங்க, ஃப்ளோட்டிங் பிளான்ட், லைவ் பிளான்ட், வாட்டர் பிளான்ட் எது வேணால் சொல்லலாம். ஸோ இதுவும் நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் தரப்போகிறோம் உங்களுக்கு. ஸோ இந்த ஆஃபர் வந்து இந்த வீடியோ போட்டு ஒரு 1 மந்த்துக்கிட்ட இந்த ஆஃபர் தான் மெயின்டைன் ஆகும். ஸோ நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போட்டாலும் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஃபிஷ்ஷு காட்டினாலும் இந்த ஸ்னெயில்ஸ், இந்த ஃப்ளோட்டிங் பிளான்ட் இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரீயாகவே தான் தரப்போகிறோம். ஃப்ரீயாக தரும்போது என்னென்னா வந்து ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன், ஒரு அளவு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இவ்வளோ வரும். ஸோ இதே இவ்வளோ ஸ்னெயில்ஸ், இவ்வளோ பிளான்ட் வரும். ஸோ உங்களுக்கு இல்லை ப்ரோ இது இந்த பிளான்ட்டு பத்தாது, எனக்கு ஒன்று எக்ஸ்ட்ரானா ஸோ ஒரு 30 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா தந்தால் போதும். ஸோ நான் உங்களுக்கு இப்போ காமிச்சதை விட 3 மடங்கு அதிகமாக வரும். ஸோ அது வந்து 30 ரூபீஸ் கிட்ட வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம தரலாம். சரி, ஓகே கைஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வீடியோ. ஸோ வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க. நம்ம வந்து திரும்பியும் வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நடுவில் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அகெயின் வந்திருக்கோம். ஸோ ஒரு வீடியோ போட்டு நம்ம எல்லாத்தையும் சொல்லலாம் அப்படின்னு நமக்கு காமிச்சிருக்கோம். ஸோ இப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ திரும்பி ஃப்ரெஷ்ஷாக வர போகிறோம். ஸோ நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் குரூப் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் போயிட்டு ரெக்வஸ்ட் கொடுங்க. ஸோ ஒரு 1 வீக் வீடியோ வரலினாலே இது கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் ஒரு 20 பேர் 30 பேருக்கு மேலே லெஃப்ட் ஆகிட்டீங்க. ஸோ அது ஏன்னு தெரில. ஏன்னா வந்து நம்ம வீடியோ ரெகுலராக தான் போட்டிருந்தோம். அதேமாதிரி ஃபிஷ்ஷும் ஆஃபர்லாம் கொடுத்துருந்தான் இருந்தோம். ஸோ அந்த 1 வீக் கேப்பில் வந்து வீடியோ போடல, அப்டேட் எதுவும் வராதுனால ஒரு 20 மெம்பர்ஸ் கிட்ட லெஃப்ட் ஆகிட்டுக்கிறீங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இதுவாகிடுச்சு. ஸோ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு 2-3 மாதமாக பேசி வீடியோ போட்டு சப்ஸ்கிரைபர் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் மெம்பர்ஸை சேர்த்து இப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் லெஃப்ட் ஆகுது, சப்ஸ்கிரைபர் கவுண்ட் போகுது, எல்லாம் போனப்போ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நம்ம வந்து வெயிட் பண்ண வச்சதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அந்த ரீசனை சொல்லலாம் தான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணோம். ஸோ இவ்வளோ தான் guys இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ வந்து கன்ஃபார்மாக ஒரு பெரிய ஆஃபர் வீடியோ இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம ஒரு ஃபிஷ்ஷு, அதாவது வந்து இம்பார்ட்டன்ட் கப்பி, எந்த கப்பின்னு தெரியாது. ஸோ நான் அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அந்த கப்பி வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுற எல்லாருக்குமே அது ஒரு பேர் நம்ம ஃப்ரீயாக தருவோம். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட் வந்து ஒரு 20 ஓகே. நெக்ஸ்ட் மந்த்தோட ஃபஸ்ட்டு ஃப்ரைடே அந்த வீடியோ இருக்கும். ஸோ நீங்கள் மறக்காமல் அதை பாருங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய பேர் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம அதில் அப்டேட் பண்ணுவோம். வீடியோ பாருங்கள், வீடியோ பார்த்துட்டு அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் தொட்டு வாட்ஸ்அப் குரூப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதுலேயும் நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எனக்கு பர்சனலாக வந்து அதை நம்ம அதில் அப்டேட் போட்டோன்னு நீங்கள் எங்களுக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம என்ன அதுன்னு ரிப்ளை பண்ணி கொரியர் பண்ணிக்கலாம். ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.